வணக்கம். கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? கவரை கையில் வாங்கியதும் சாவித்ரி அண்ணாதான் தனக்கு எழுதியிருப்பார் என்று நினைத்தாள். 2 தினங்களுக்கு முன்பு தான் தனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததையும் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி இருந்ததையும் அவசரப்பட்டு வரவேண்டாம் என்றும் எழுதி போட்டிருந்தாள். கவலைப்பட்ட அண்ணாதான் எழுதியிருப்பான் என்ற ஊகத்தில்தான் கவரை அலட்சியமாக பார்த்தாள். ஆனால் கவரின் மேல் இருந்த பெயர் சத்யா கௌஷிக். பெயரை படிக்க படிக்க நெஞ்சில் படபடப்பு அதிகரித்தது. கௌஷிக் சத்யாவுக்கு கடிதம் போட்டிருக்கிறான். இது எத்தனை நாளாக நடைபெறுகிறது? தான் மயங்கி கிடந்தது இவர்களுக்கு நெருக்கத்தை கொடுத்திருக்கிறதோ? மீண்டும் கவரை பார்த்தாள். திருமதி சத்யா கௌஷிக். அப்படி என்றால் திருமணம் என்று ஒன்று ஆகாமலேயே திருமதி ஆகிவிட்டாளோ? நெஞ்சில் சுரீரென வலி எழுந்தது. மயக்கத்திற்கு இடம் தரக்கூடாது. கட்டுப்பாட்டுடன் அவள் நடப்பதை கவனிக்க வேண்டும். என்ன நடந்தால்தான் என்ன? கையால் ஆகாத தாயாரால் என்ன முடியப் போகிறது? கண்ணீர் சுரந்தது. என்னதான் எழுதியிருக்கப் போகிறான்? பார்த்தால் போகிறது. வேகமாக உரையை கிழித்தாள். அன்பே சத்யா, இந்த கடிதத்தை நான் உனக்கு கல்கத்தாவிலிருந்து எழுதுகிறேன். என்னை காணாமல் நீ தவித்து போயிருப்பாய். கன்னியாகுமரி போல் மெயின்காட் கேட்டில் தவித்து கொண்டு நிற்கிறாயா கண்ணே? அப்பாவின் தந்தி வந்தது என்னை உடனே பம்பாய் வரச் சொல்லி. உன்னை அனாதரவாய் விட்டுவிட்டு வர மனசில்லாமல் தான் வந்தேன். என் தங்கைக்கு திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது. நம் கல்யாணத்திற்கு என் தந்தை சம்மதிக்கவே மாட்டார் போல தோன்றுகிறது. சத்யா, இதை படித்ததும் மனம் தளராதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விட்டாயா? இந்த இடத்தில் சாவித்திரிக்கு அவன் மேல் நன்றி சுரந்தது. அவன் மட்டும் அன்று சமயத்தில் வராமல் இருந்தால் தான் இருந்த இடம் புல்முளைத்து போயிருக்குமோ? கடிதத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். சத்யா, நான் இன்னும் ஒரே வாரத்தில் உன் அருகில் இருப்பேன். உன்னை காணாமல் நான் தவித்து தண்ணீராய் உருகுகிறேன். உனக்கும் அப்படித்தானா? எனக்கு கடிதம் எழுத வேண்டாம். பதிலை நேரிலேயே பெற்றுக்கொள்கிறேன். உன் நண்பன் கௌஷிக். கடிதத்தை மடித்து மீண்டும் உரையிலிட்டாள் சாவித்ரி. பணக்கார பையன்களின் அன்பு நிரந்தரமாக இருக்குமா? இன்றைக்கு கரும்பாக இனிக்கும் அன்பு மாறிவிடாதா? சத்யாவுக்கு பணபலமும் இல்லை, மனித பலமும் இல்லை. இந்த உண்மை அவனுக்கு அவளிடம் அன்பை குறைத்து விடுமா? இதெல்லாம் வெறும் இளமையின் பேதங்கள் என்றுதான் அவளால் நினைக்க முடிந்தது. இதை சத்யாவிடம் காட்டலாமா? வேண்டாம் வேண்டாம். அவள் மனத்தை ஏன் சஞ்சலப்படுத்த வேண்டும்? கடிதத்தை பெட்டியின் அடியில் புடவை மடிப்பின் இடையில் பத்திரப்படுத்தினாள். பிறகு படுக்கையில் போய் படுத்துக்கொண்டாள். அலுப்பும் சலிப்பும் ஆட்டியது. பணக்காரர்களின் சிநேகிதமும் நட்பும் விபரீதத்தில் கொண்டு போய்விடும் என்று இந்த பெண்ணுக்கு புரியவில்லையே. சத்யா பேங்கில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ரமேஷின் நர்சிங் ஹோமில் நுழைந்தாள். முதல் நாள் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்லும் பொழுது நர்சிங் ஹோமிற்கு கட்ட வேண்டிய பணத்தை பற்றி கேட்டாள் ரமேஷிடம். டாக்டர் பில்லை கொடுங்க, 2 நாளில் பணத்தை கொண்டு வந்து கட்டிடுறேன். ஏன்னா 2 நாளாக பேங்க் ஸ்ட்ரைக், பணம் எடுக்க முடியல என்று காரணம் கூறினாள். ரமேஷ் மெல்ல சிரித்தான். நான் பணத்தை பற்றி ஏதாவது பேசினேனா? அம்மா உடம்பு நல்லா குணமாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நல்லா ஓய்வாக வச்சுக்கோ, நல்ல சாப்பாடு போடு. பட் ஒன் திங், அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லாதீங்க. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது என்று அவளிடம் மெல்ல அம்மாவை பற்றி விவரித்தான். இதை டாக்டர் ரமேஷின் பெருந்தன்மையாகத்தான் எடுத்துக்கொண்டாள் சத்யா. சமயத்தில் உதவி செய்துவிட்டார். பணத்தை வற்புறுத்தி கொடுப்பதுதானே முறை. இனியும் தாமதிக்கக்கூடாது என்ற நினைப்புடன் பேங்கிற்கு போனாள். பேங்க் அன்று வேலையில் ஈடுபட்டிருந்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு ரமேஷ் நர்சிங் ஹோமிற்கு போனாள். நோயாளி ஒருவரின் அறையிலிருந்து வந்த ரமேஷ் சத்யாவை பார்த்து விட்டான். என்ன சத்யா, அம்மாவுக்கு ஒன்றுமில்லையே, ரெஸ்டில் தானே இருக்காங்க என்று கவலை ததும்பிய குரலில் கேட்டான் ரமேஷ். வியர்வை முத்துக்களை புடவை தலைப்பால் ஒற்றிக்கொண்ட சத்யா, அம்மாவுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் சொன்னபடி ரெஸ்டில் தான் இருக்காங்க, உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றாள். மெல்லியதாக புன்னகை ஒன்றை பூத்தான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய அறைக்கு போனாள். பணியாளை அழைத்து காப்பி கொண்டு வரச் சொன்னான். சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஒரு சுற்று சுற்றினான். என்ன விஷயம் சத்யா? ஒன்றுமில்லை டாக்டர், இன்னைக்கு பேங்க் ஸ்ட்ரைக் சரியாயிடுத்து, பணம் எடுத்துட்டு வந்தேன் என்றாள் மெல்லிய குரலில். 4-5 தினங்கள் சத்யா அந்த மருத்துவமனையிலேயே அம்மாவுடன் தங்கியதால்
ரமேஷ் கூட சகஜமாக உரையாடும் நிலையில் பழகியிருந்தாள். ரமேஷும் அவளை உரிமையுடன் நீ வா போ என்று உரிமையிலேயே அழைத்தான். பணம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றவளை கண்ணிமைக்காமல் 2 செகண்ட் பார்த்தவன் விடமாட்ட போல இருக்கே என்றான். அன்னைக்கு அத்தனை சீரியஸான நிலையிலும் அம்மாவை கவனித்து குணப்படுத்தினீங்க. எத்தனை ஊசி, எத்தனை மருந்துகள். பேசும்பொழுது அசையும் அவளுடைய சிறு உதடுகளையே பார்த்து கொண்டிருந்தான் ரமேஷ். பால் நிறத்தில் பளபளக்கும் கண்கள், கள்ளங்கபடு இல்லாமல் சிரிக்கும் சிரிப்பு. கௌஷிக் இவளிடம் மயங்கியதில் ஆச்சரியமே இல்லை. சேற்றில் முளைக்கும் செந்தாமரையாக இவளது அழகு மலர்ந்திருக்கிறது. நான் சும்மா வைத்தியம் பண்ணினதா உங்ககிட்ட சொல்லலையே. அதுக்குள்ள நன்றி சொல்லாத. கௌஷிக் என் டியர் மோஸ்ட் நண்பன். அவனோட உட்பி நீ. எல்லாத்தையும் கௌஷிக் என்கிட்ட சொல்லிட்டான் என்று குறும்பாக சிரித்து கண்களை சிமிட்டினான். சத்யா கண்களை தாழ்த்தி கொண்டு பொல்லாதவர் என்று மனத்திற்குள் உள்ள கௌஷிக்கிடம் சிரிங்கினாள். முகம் குங்கும சிவப்பாகியது. இதையும் தனக்குள் ரசித்து கொண்டான் ரமேஷ். ரமேஷை பார்க்கவே கூச்சப்பட்டாள் சத்யா. தனது மாமியாரின் மருத்துவ செலவை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதாக கௌஷிக் சொல்லிவிட்டான். அவன் இப்படி எனக்கு உத்தரவு போட்ட பின்பு நான் உன்னிடம் பணம் வாங்கலாமா? என்னை பற்றி கௌஷிக் மட்டமாக நினைக்க மாட்டான் என்று சகஜமாக பேச்சை தொடங்கினான் ரமேஷ். காப்பி வந்தது. ஒரு கோப்பையை அவள் முன் நகர்த்தினான் ரமேஷ். தன்னை பற்றி கௌஷிக் இவனிடம் பேசியிருக்கிறான். அதனால் கௌஷிக் பற்றி இவனிடம் மனம் விட்டு பேசலாம் என்று தீர்மானித்தாள். மனதிற்குள் குமையும் எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள இவன் கிடைத்திருக்கிறான் என்ற நினைப்பே தெம்பை கொடுத்தது. நான் அவரை இங்கே என் அம்மாவை அட்மிட் பண்ண நாள் அன்னைக்கு பார்த்தது தான். எங்கே போனார், என்ன ஆனார்னு தெரியல என்று முணுமுணுப்பாக தன் கவலையை கூறியபடியே காப்பி கோப்பையை இதழ்களிடையே கொண்டு போனாள். ஓ, அவன் பம்பாய்க்கும் கல்கத்தாவுக்கும் போனது உங்களுக்கு தெரியாதா? அவன் இங்கேருந்து உன் கூட போனதுமே வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. அப்பா உடனே வர சொல்லி தந்தி கொடுத்துருக்கார். பம்பாயில் அவன் தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்பா கூடவே கல்கத்தா போயிருக்கான் என்ற ரமேஷ் கவலையுடன் தன் முகத்தையே பார்க்கும் சத்யாவை பார்த்துவிட்டு சிரித்தான். கவலைப்படாத, இன்னும் 1 வாரத்தில் வந்துடுவான் என்றான் குறும்பாக. நான் கவலைப்படலை என்றாள் சத்யா சட்டென்று. கவலைப்படலை, காதல் வேதனைப்பட்ட. அதை பட தேவையில்லைன்னு சொன்னேன் என்று ரமேஷ் கலகலவென நகைத்தான். இதற்கு மேல் என்ன பேசுவது என்று குழம்பிய சத்யா எழுந்து கொண்டாள். சரி, நான் வரட்டுமா? சரி, ஏதாவது பிரச்சனைனா உடனே அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வந்துடும். அதிர்ச்சியான விஷயங்களை அம்மா கிட்ட சொல்லாத என்று எச்சரித்தபடியே விடை கொடுத்தான் ரமேஷ். நர்சிங் ஹோமை விட்டு வெளியே வந்த சத்யாவுக்கு மனதில் உற்சாகம் பொங்கியது. கௌஷிக் மேல் உள்ள கோபம் வடிந்தது. புது புது கற்பனை நெஞ்சில் மோதியது. இன்னும் 1 வாரத்தில் வந்துவிடுவான் என்று நினைக்கும் பொழுதே நிம்மதியும் சுகமும் பீரிட்டது. அன்று மெயின்கார்ட் கேட்டில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு பழங்களை வாங்கி அவளிடம் கொடுத்துவிட்டு பிரியும் பொழுது மறுநாள் காலையில் வருவதாக கூறினான். அந்த உற்சாகத்துடன் அதிகாலையில் எழுந்து குளித்து காப்பி போட்டுவிட்டு குக்கரை ஏற்றினாள். கேஸில் அம்மாவுக்கு தேவையானவற்றை பிளாஸ்டிக் கூடையில் எடுத்து வைத்தாள். காப்பியை கலந்து சூடாக ஃப்ளாஸ்கில் விட்டு மூடினாள். மணி, ஒரு வத்த குழம்பை வச்சு அப்பளத்தை பொரிச்சிரு. நீயும் முரளியும் சாப்பிட்டுட்டு கதவு பூட்டி பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துட்டு போங்க என்று கூறிவிட்டு அவள் கிளம்பிய பொழுது மலைக்கோட்டை மணி 6 அடித்தது. திருச்சி நகரம் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் விழித்து கொள்ளும் பழக்கமுடையது. நல்ல குளிர்காலங்களில் கூட குழாய் நீர் வெதுவெதுப்பாய் குழாயில் கொட்டும். குளிக்க சுகமாக இருக்கும். சுகமான இளம் தென்றலை அனுபவித்து கொண்டே நடந்தாள் சத்யா. தெருவில் சிலர் அவளை நிறுத்தி வைத்து சாவித்திரியின் உடல்நிலையை பற்றி விசாரித்தார்கள். மென்காற்று தெப்பக்குள நீரில் படிந்த அலையடித்தது. இந்த இளம் காலை பொழுதில் தன்னென்ற குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலையில் மெயின்கார்ட் கேட்டில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அருகே கௌஷிக் வந்துவிடுவேன் என்று கூறியவன் மணி 7 ஆகியும் வரவில்லை. நம்பிக்கையுடன் சத்யா காத்திருந்தாள். கை கடிகாரத்தை பார்ப்பதும் வீதியை பார்ப்பதுமாகவே இருந்தாள் சத்யா. போஸ்ட் ஆஃபீஸ் வாசலுக்கு நீர் தெளித்து கோலமிட்ட கிழவி திரும்பி திரும்பி சத்யாவையை பார்த்தாள். யாருக்காச்சும் காத்துட்ருக்கியா? ஒற்றை சொல்லை உதிர்த்தாள் சத்யா. ஆமாம். கிழவி போய்விட்டாள். மணி 7:30. இன்னும் கௌஷிக் வரவில்லை. சத்யாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அவள் நாராயணனுடன் விமான நிலையத்திற்கு போய் கொண்டிருப்பதை எப்படி அறிவாள்? பாவம், அவனுக்காக தான் வாழ்க்கையில் காத்து கொண்டிருப்பதும் இப்படித்தான் வீணாகிவிடுமோ என்ற அச்சம் தலை தூக்கியது. அந்த பயம் இன்று ரமேஷ் சொன்னதன் மூலம் அகன்றது. அம்மாவை மருத்துவமனையில் சேர்த்ததன் மூலம் அம்மாவிடம் நல்ல அபிப்பிராயத்தை பெற்றுவிட்டான் கௌஷிக் என்று ஆதங்கப்பட்டு கொண்டாள். ஆனால் ஓடிப்போய்
அம்மா, உனக்காக கௌஷிக் டாக்டர் ஃபீஸை கட்டுறதா டாக்டர் ரமேஷிடம் சொல்லிட்டாராம். அதனால டாக்டர் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார் என்று கத்த வேண்டும் போல் குழந்தைத்தனமான ஆசை ஏற்பட்டது. வீட்டிற்கு போனதும் மனத்தின் மகிழ்ச்சி துளியும் குறையாமல் அப்படியேதான் கூறினாள். கண்கள் பளபளக்க, உதடுகள் துடிக்க. 22 வயசு குழந்தை குதிப்பதை பார்த்தாள் சாவித்ரி. துக்கம் நெஞ்சை பிளந்தது. எனக்காக கௌஷிக் பணம் கட்டுறாடா? எதுக்காக என்று குரலில் அதிகமான கடுமையை ஏற்றிக்கொண்டு மகளை கேட்டாள் சாவித்ரி. அம்மா இப்படி கேட்பாள் என்று சத்யா துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. மலையிலிருந்து உருட்டிவிட்டாற் போல இருந்தது. என்னம்மா இப்படி கேட்குற என்று சொல்லும் பொழுதே கண்ணீர் பொலபலவென்று உதிர்ந்தது. பின்ன எப்படி கேட்பதாம்? சத்யா அம்மாவின் படுக்கை அருகே மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டாள். மெல்ல கரத்தை பற்றி கொண்டாள். என்னம்மா நீ கௌஷிக்கை இப்படி கேட்குற? அவர் உன்னை யாரோவோ நினைக்கல. நீ இன்னும் அவரை புரிஞ்சுக்கலையாம்மா என்றாள். மகளின் தலையை மெல்ல தடவினாள் சாவித்ரி. நான் கௌஷிக்கை புரிஞ்சுட்டு இருக்கேனோ இல்லையோ, உலகத்தை புரிஞ்சுட்டு இருக்கேன். அதை அன்னிக்கே செல்லம்மா உணர்த்திட்டா. பணக்கார சம்பந்தம் உன்னை நடுத்தருவில் தாமா நிறுத்தி வைக்கோ. பெஞ்சின் விளிம்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் சத்யா. கௌஷிக் அப்படிப்பட்டவர் இல்லைம்மா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் உன்னை பிழைக்க வச்சதே அவர்தானம்மா. நீ எப்படி கட்ட மாதிரி கிடந்தேன்னு உனக்கு தெரியாது. செல்லம்மா மாமி தடுத்தும் கேட்காம டாக்ஸி கொண்டு வந்து உன்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி என்று புலம்பி புலம்பி அழுதாள் சத்யா. அவனை பற்றி நான் குத்தம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பணக்காரர்கள் ஏழையை பெண்ணெடுத்து வாழ வைப்பாங்கன்னு நான் நம்பலை. அதை நிரூபிக்க உன் வாழ்க்கையை பலியிடவும் நான் விரும்பலை. நீ எல்லாத்தையும் நன்னாவே புரிஞ்சுக்கோ என்று மகளின் முதுகை மெல்ல தடவினாள். அப்போ வழியே இல்லையா? நீ ஆசைப்படுற. எனக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னே புரியல சத்யா. இப்போவும் சொல்கிறேன். கௌஷிக் அப்பா அம்மா சம்மதிச்சு முழு மனசோட உன்னை மருமகளாக ஏற்றுண்டா எனக்கு சம்மதம். அதுக்கு மேலே உன் அதிர்ஷ்டம். மாமியார் மாமனார் ஏழென்னு குத்தி காட்டினாலும் கௌஷிக் உன்னை நன்னா வச்சுண்டா சரி என்றாள் தழுதழுப்புடன். அவங்க என்னை ஏற்றுக்கலைன்னா என்னம்மா செய்யறது? அப்படின்னா கௌஷிக்கை மறந்துடுமா? உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். அவன் வர வரைக்கும் காத்துருப்போம் என்றாள் சாவித்ரி கடுமையான குரலில். மகளின் மனம் சலனப்படுவதை அவளால் அனுமதிக்க முடியவில்லை. கௌஷிக் கடிதம் அவளை அந்த அளவுக்கு கல்லாக்கி விட்டிருந்தது. அம்மா என்று வீறிட்ட சத்யா அதே இடத்தில் படுத்துக்கொண்டு கதறி கதறி அழுதாள். மகளின் கேவல் சாவித்திரியின் நெஞ்சை துளைத்தது. 1000 ஊசிகள் கொண்டு துளைப்பது போல் வேதனை எழுந்தது. இதய பலவீனமான தாயாரை இப்படி புண்படுத்தலாமா என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் சத்யா விசும்பி விசும்பி அழுதாள். மனம் பொறுக்காத சாவித்ரி பெஞ்சியை விட்டு இறங்கி கீழே உட்கார்ந்து மகளின் தலையை தூக்கி மடியில் கிடத்தி கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டாள். சத்யா, நான் உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன். இந்த காதல் எல்லாம் இளமைய வேகம்தான்னு புரிஞ்சுக்கோ. சரியா சீர்வரிசை தரலன்னு கொடுமைப்படுத்துகிற பிள்ளை வீட்டாரை பற்றி உனக்கு தெரியாது. அதையெல்லாம் உங்கள் அப்பா வீட்டில் நான் அனுபவிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்காது. எதிர்த்து உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிட்டார். எங்கள் வீட்லேயும் சீர் செலுத்தி செஞ்சாங்க. ஆனால் அவங்க படுத்தின பாடு. அதனால தான் நானும் உங்கள் அப்பாவும் தனியாக வந்தோம். இன்னி வரைக்கும் அவங்க ஒரு துரும்ப கூட என் கண்ணில் காட்டலை என்ற சாவித்ரி பழைய கதைகளை கண்ணீர் வடிய கூறினாள். முகத்தை துளைத்து கொண்டாள் சத்யா. எதையாவது பேசி அம்மாவை அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடாது என்று தோன்றிற்று. அதனால் தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் அப்பா செத்தும் காட்டிலேருந்து அப்படியே போனாங்க. விடுமா, அவங்க கண் முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டணும் என்று தாயாருக்கு தைரியம் அளிக்கும் வகையில் சத்யா பேசினாள். இப்போ சொன்னியே, இது கரெக்ட். வாழ்ந்து காட்டணும். அதனால தான் மூச்சை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் சத்யா. கௌஷிக் வீட்டினர் முன்னாடி நாம் வேலைக்காரங்க மாதிரி. நீ ஏதாவது செஞ்சு தலைக்குனிவு ஏற்பட்டால் என் மாமியார் வீட்டு முன்னாடி என்னால் தலை நிமிர முடியுமா? என் குழந்தைங்க முன்னுக்கு வரணும். நான் கர்வமாக தலை நிமிர்ந்து நடக்கணும் என்றாள் சாவித்ரி. சத்யா தாயாரியே அனுதாபத்துடன் பார்த்தாள். நீ தலைக்குனிவாக நடக்கும்படி நான் நடந்துக்க மாட்டேம்மா என்றாள். உனக்கு நான் கெடுதல் செய்வேனா சத்யா? நீ நல்லபடியாக இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தானே. போம்மா, போய் காப்பி போட்டுட்டு வா. இத்தனை நாள் பேசினது ரொம்ப கலப்பாக வருது என்றாள் சாவித்ரி.
எழுந்து பெஞ்சில் போட்ட படுக்கையில் உட்கார்ந்தாள். சத்யா எழுந்து புடவை மடிப்பை நீவி விட்டு கொண்டாள். ஓரடி வைத்த மகளை சாவித்திரி அழைத்தாள். சத்யா. என்னம்மா? எனக்காக வைத்திய கடனை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சாயங்காலம் நீ போய் ரமேஷிடம் பணத்தை கொடுத்துட்டு வந்துடு என்றாள் சாவித்ரி. சத்யா திகைத்து போனாள். காலையில் ரமேஷ் என்ன படுகுஷியாக பேசினான். பணத்தை கொடுத்து கௌஷிக் சொன்னதெல்லாம் பொய் என்பது போல போய் நிற்பதா? குழம்பி போனாள் சத்யா. காப்பிக்கு வைத்த தண்ணீரை போல மனம் கொதித்தது. நிச்சயதார்த்தத்தையே மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருந்தார் தேவநாதன். அதுவே ஒரு சின்ன கல்யாணத்தை போல களை கட்டியது. நிச்சயதார்த்தம் அன்றே காலைதான் மிஸ்டர் ராம், அவர் மனைவி, மகன் பாஸ்கர், மகள்கள் 2 என்று வெகு பந்தாவாக பம்பாயிலிருந்து பிளேனில் வந்தார்கள். கௌஷிக் வந்திருக்கும் பொழுதே இதை நடத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டார் தேவநாதன். கௌஷிக் வளர்ந்த பையன். குடும்பத்தின் சம்பிரதாயங்களை அவன் முறையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதனால் ஒவ்வொன்றையும் அவனை கலந்து ஆலோசித்தார். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அத்தை தன் குடும்பத்துடன் 4 தினங்களுக்கு முன்பே வந்துவிட்டாள். 2 பக்கமும் உறவாதலால் பேச்சில் தனி கர்வமும் தலை கொலுக்கலுமாக அசைந்து அசைந்து நடந்தாள். சமீபத்தில் செய்த வைர அட்டிகை கழுத்தை இறுக்கி டால் அடித்தது. பாலாவுக்காக செய்தது. அவ எங்கே இதை போட்டுக்கிறா? அருகம்புல் மாதிரி மெலிசா ஒரு சங்கிலியை போட்டுண்டு அதான் ஃபேஷன்னு கதவிடுவா. பெட்டியில் வைக்க வேண்டான்னு எடுத்து போட்டுண்டேன் என்றபடி வளைய வந்தாள். பம்பாயில் ராம் வீட்டை பார்த்து பிரமித்த கௌஷிக் தன் வீட்டை சிறிதளவாவது நன்றாக வைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டான். அப்பாவும் அவனும் போன பொழுது அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை தன் குடும்பத்தினருக்கு விளக்கி வைத்தான். வீட்டை ஒழுங்குபடுத்தினான். இது சரியாக இருக்கிறதா, அது சரியாக இருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொண்டான். தன் நண்பர்கள் விலாசங்களை கொடுத்து நேரிலேயே போய் அழைத்து விட்டு வர சொன்னார் தேவநாதன். கௌஷிக் அழைப்பிதழ்களில் விலாசம் எழுதி எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டான். அவனால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடிந்தது. பாலாவைத்தான் சகித்து கொள்ள முடியவில்லை. நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருந்ததால் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு கிளம்பினான். வெள்ளை பேண்ட் ஷர்ட் அவனுக்கு கனகச்சிதமாக பொருந்தியது. அடங்க மறுத்த தலைமுடி பரவலாக நெற்றியில் விழுந்தது தனி அழகை கொடுத்தது. அவன் காரில் ஏறிக்கொண்டான். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பாலா ஓடி வந்தாள். கௌஷிக், நானும் வரேன், நிறுத்தேன். சட்டென்று திரும்பி பார்த்தான் கௌஷிக். அவன் வெள்ளை உடுப்பிற்கு ஏற்ப வெண்பட்டு புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகை பூ சூடி, என்ன அப்படி பார்க்குற? உங்கள் தோட்டத்து மல்லிகை முல்லைதான் என்று கலீர் என்று சிரித்த பாலா காரின் கதவை திறந்து ஏறிக்கொண்டாள். குபீர் என்று மல்லிகையுடன் அவள் பூசிக்கொண்ட சென்ட் மனமும் ஆளையே தூக்கியது. சினத்துடன் உதடுகளை கடித்து கொண்ட கௌஷிக், அப்ப நான் எதுக்கு? நீயே போய் அழிச்சிட்டு வந்துரு என்றான். பாலா கொஞ்சலாக அவனை பார்த்தாள். என்ன கௌஷிக், என்னை மாமா தான் போக சொன்னார். நீ வேண்டான்னா நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன் என்று கதவை திறந்து நிலத்தில் காலை வைத்தவள், ஜோடியா போய் அழைக்கணும்னு மாமா நினைச்சிருப்பார் என்றவள் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.